ஒரு காமனான டாப்பிக்கா அத பத்தி பேசுறதோ, அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணும்பொழுது தான் அதில பிரச்சனைகள்னு வரும்போது, அத ஈஸியா ஒரு டாக்டர் அணுகி, அதற்கான தீர்வுகளை பெற்று அடுத்த கட்டத்துக்கு முடியும். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் கீ. கண்டிப்பாக அது முக்கியம். அண்ட் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏ ஸ்பாட், பி ஸ்பாட், ஜி ஸ்பாட்லாம் சொல்றாங்க மேம். அப்டின்னா என்ன? அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸோ இது வந்து எரோஜினஸ் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பாட்ஸ் அப்படின்னு கிளாசிஃபை பண்றோம்ல. இப்போ இருக்கிற டைம்ஸ்ல வந்து எப்படின்னா, அது வந்து ஜி ஜோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அது வந்து ஒரு எரோட்டிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஏ, அம் சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்லி வந்து பெண்ணுறுப்பு சுத்தி இருக்க பாகங்கள தான் குறிக்குது. ஸோ எக்ஸாக்ட்லி பெண்ணுறுப்போட ஓப்பனிங், அந்த வெஜைனல் ஓப்பனிங்க்கு மேல இருக்கிற கிளிட்டோரிஸ் அப்படின்ற பகுதிய தான் நம்ம வந்து சி ஸ்பாட் அப்படின்னு சொல்றோம். ஆன்டீரியர் ஃபார்னிக்ஸ் மேல இருக்க பகுதிய தான் நம்ம வந்து ஏ ஸ்பாட்ன்னு சொல்றோம். பட் இதெல்லாம் இப்போ கிளாசிஃபை பண்ணி எல்லாமே இதெல்லாம் ஜி ஜோன் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு வந்து அதிகப்படியான ஸ்டிமுலேஷன் ஏற்படுறது இந்த ஜோன்ல தான்.